வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் மூளை கழிவுகளை அகற்றுவது எப்படி, பிரெயின் டிடாக்சின் பண்ணுறது எப்படி, இப்போ ப்ரெசன்ட் சினாரியோவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த மூளை கழிவு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை சேர்த்து குப்பை மாதிரி ஆனதுனால குழப்பங்கள் வர்றதுனால அதோட பிரச்சனை. இப்போ இதுக்காக சில பேர் காசு கட்டி கோர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. சார் என்னோடய மூளை கழிவு நான் எப்படி இது பண்ணி என் மூளை எப்படி நான் சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போகாதீங்க. நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க. இப்போ ஒரு இடம் சுத்தம் இல்லாமல் இருக்குது, கழிவாக இருக்குதுன்னா முதல்ல அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடம் தான் சுத்தம் இல்லாமல் இருக்குது. சரி, இப்போது இந்த இடத்துல இருக்கிற குப்பையை முதல்ல அள்ளி போட்டோம், அந்த இடம் சுத்தமாயிரும். ரெண்டாவது விஷயம், முதல்ல ஐடென்டிஃபிகேஷன், ரெண்டாவது சுத்தப்படுத்துறது, மூணாவது எங்கிருந்து குப்பை விழுகுது அதை தடுத்து நிறுத்திட்டோம்னா அந்த இடம் சுத்தமாயிரும். கரெக்டு தானே? இப்போ முதல்ல ரெண்டு விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்னா, மூளையில் கழிவு செய்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது, மூளையில் இருக்கிற இப்போ சேர்ந்துருக்கிற கழிவை முதல்ல வெளியே தள்ளணும். அதுக்கப்புறம் எங்கிருந்து கழிவு வருது அந்த இடத்த நிறுத்தணும். இந்த 3 ப்ராசஸை சரியாக பண்ணணும்னா மூளை கழிவை நம்ம எடுத்துடலாம். இந்த மூளை கழிவுங்கிறது அறிவு சார்ந்த விஷயம், அதாவது மனம் சார்ந்த விஷயமா இருக்குது. இப்போ உடம்புல எப்படி டாக்ஸின்லாம் வந்துச்சுன்னா அதை வெளியேற்றற்கு மருந்து நம்ம சாப்பிட்றோம், சில எக்ஸசைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இதுக்கும் சில பிரத்யேக முறைகள் இருக்குது. அந்த முறைகளை நம்ம சரிவர பண்ணோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஆனால் என்னென்னா, உடலாவது நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சி மருந்து சாப்பிட்டோமா போயிருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் மன ரீதியாக இருக்கிறதுனால, உளவியல் சம்மந்தமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் மூளை கழிவுன்னு சொல்கிறீங்களே, அது எனக்கு இருக்குதா இல்லையா, நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மாதிரி கட்டை விரலை உங்களோட வலது நாசியில் அடைச்சிக்கோங்க, இடது நாசியில் இழுங்க, மறுபடியும் இன்னொரு இந்த விரலை இடது நாசியை அடைச்சிட்டு வலது நாசியில் விட்டுருங்க. மறுபடியும் இங்கிருந்து ஆரம்பித்து இதை அடைச்சி இப்படி நான் ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டீங்க, நம்ம யோகிக் இன்சைடோட யூடியூப்பில் பார்த்துட்டீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது ஒரு நாலேஜ், ஒரு அறிவு, ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த பிராணாயாமத்தை கற்றுட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இழுத்து இப்படி விடுறத ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லும்? மறுபடியும் சும்மா இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிப்பீங்க, அதில் பிராணாயாமம் செய்வது எப்படி அதை பார்ப்பீங்களா? அந்த ஆத்தர் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாரு, கட்டை விரலையும் இந்த விரலையும் உபயோகப்படுத்தாதீங்க, கட்டை விரலையும் மோதிர விரலையும் உபயோகப்படுத்துங்கன்னு அவர் ஒரு முறையை சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த விஷயத்தை இப்போ வாங்குறீங்களா? ரெண்டாவது விஷயமாச்சு. அப்புறம் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? யூடியூப்பில் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த இடத்துல பிராணாயாமம் செய்வது எப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் இழுத்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் விடுங்கம்பாரு. அந்த இன்ஃபர்மேஷனை சேர்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சேர்த்து உங்கள் மூளையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, வெல் அண்ட் குட். ஆனால் இப்போ நான் என்னோட சேனலை பார்த்து முதல்ல ஒரு பிராணாயாமம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பார்க்கறக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ என்கிட்ட முன்னாடி உட்காந்துட்டு என்ன தெரியுமா கேட்பீங்க? சார், நீங்கள் அன்றைக்கி பிராணாயாமம் ஒன்று சொல்லி கொடுத்தீங்கல்ல, கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலை வச்சு பண்ணுறது, அதை நான் பண்ணினேன் சார். அதில் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நான் என்ன டீச் பண்ணியிருக்கிறனோ அதை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சார் நான் ஒரு புக்கு படித்தேன், அதில் கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்த சொன்னாங்க சார்னு ஒன்று சொல்லுவீங்க. அடுத்தது இன்னொன்று, சார் நான் இன்னொரு யூடியூப்பில் பார்த்தேன், அவங்க கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ண சொல்கிறாங்கன்னு. பிராணாயாமம்ங்கிறது ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன், அதுக்கு கீழே நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு முறையை சரியாக பண்ணாமல் குழப்பம் ஏற்பட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு அதை பண்ணுறதே ட்ராப் பண்ணிடுவீங்க. இப்போது உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மூளை கழிவாக சேர்ந்துடும். குண்டலினி யோகான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அஜபா காயத்ரின்னு சொல்லுவாங்க, மேலே முக்கண்ணு மூன்றாம் கண், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இது மண்டையில் ஏறி 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 என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் தெளிவான ரூட்டில் போக முடியாமல் ஆயிடுவீங்க. இந்த மூளை கழிவு எதனால் வருதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, இது மன ரீதியாக எப்படி பாதிக்குது அப்படின்னா, முதல்ல நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக போயிடும். அப்படின்னா நான் பண்ணுறது சரியாக தப்பா? இங்கே பாருங்கள், எப்போவுமே உலகத்தை நம்புறதை விட மற்றவங்களை நம்புறதை விட நம்மளை நம்பணும் முழுமையாக. ஆனால் மூளை கழிவுகள் அதிகமாக ஏற்படும் போது நம்மளை நம்ப மாட்டோம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடும். அதுக்கு அடுத்தது சந்தேக உணர்வு, நான் பண்ணுறது சரியாக தவறா, இதில் அப்படி சொல்லியிருக்கு அதில் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்தது சந்தேக உணர்வு. அடுத்தது குழப்பம் வரும்போது மனம் உடலை பாதிக்க உள்ளாயிரும், ஒரு சோறு வரும். இத்தனை விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கெல்லாம் மூளைக்கழிவு இல்லை, நான்லாம் சந்தோஷமாக இல்லை. இன்டைரக்டாக மூளைக்கழிவு நம்மளை பாதிச்சுட்டு இருக்குது. அதுக்கு ரொம்ப அதிகமாக
நீங்கள் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை தடை பண்ணலாம். இப்போ மூளைக்கழிவு என்னன்னு தெரிஞ்சாச்சு, அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு தெரியுது, எப்படி பாதிப்பு உண்டாகுது. சோர்ஸ் எதுன்னு பாருங்கள். நீங்கள் அதிகமாக எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க. நான் பிரியமானங்களே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் யூடியூப் பயன்படுத்தினாலும் சரி, ஒரு புத்தகத்தை பயன்படுத்தினாலும் சரி, ஒருத்தவங்களோட டிஸ்கோர்ஸை அட்டன் பண்ணாலும் சரி, ஒரு இன்ஃபர்மேஷனை ஒருத்தர்கிட்ட வாங்கி அதில் மாஸ்டரிங் ஆகுங்க. அதுதான் உங்கள் மூளைக்கழிவுலேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு இந்த கிளைக்கு கிளை தாவர இந்த பறவை மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கழிவாகும். அதாவது அறிவு ஞானமாக மாறுறதும் குழப்பமாக மாறுறதும் உங்கள் கையில் இருக்கிறது. அறிவை ஞானமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஒருத்தரை நம்பி ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை அப்படியே குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி போனீங்கன்னா அறிவை ஞானமாக மாற்றலாம். ஒருத்தர் சொல்கிறத கேட்காம எல்லாம் சொல்கிறத கேட்டிங்கன்னா அறிவு குழப்பத்துக்கு லீட் ஆயிரும். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பதட்டப்படாதீங்க. சில பேர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் சொல்கிறேன். உங்கள் மூளைக்கழிவு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் உடல் ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, கொஞ்சம் கை நடுக்கும், பதட்டம், ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் பிரச்சனை, உங்கள் கையோட காலோட, அதாவது உள்ளங்கை உள்ளங்கால் வேர்க்கிறது, இதெல்லாம் நீங்கள் மூளைக்கழிவால் நிறைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன சார் பயமுறுத்துற அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு பயம் மிகுந்த உணர்வு அதிகமாக இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இந்த இடம் கண்டிப்பாக 100% வேர்க்கும். ரொம்ப பயந்துக்குவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இன்ஃபர்மேஷனை சேர்த்து தேவையில்லாத மனம் அலைபாஞ்சிட்டு இருக்கனால தான் இந்த பிரச்சனை. அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னா, சோர்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு டாப்பிக்கை, ஒரு புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா அதோட விட்டுருங்க. யூடியூப்பில் ஒன்றை பார்த்தீங்கன்னா அதோட விட்டுருங்க. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ஒன்றை சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன், பிராணாயாமம் செய்வது எப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா 100 குருஜி போட்ட வீடியோ வரும். ஆனால் நீங்கள் தான் அதுலேருந்து தப்பிச்சுக்கணும். அந்த 100 குருஜியும் நல்லது தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு குருஜி பிடிங்க, ஒரு பிராணாயாமத்தை எடுங்க, அப்படியே போனீங்கன்னா இந்த மூளைக்கழிவுலேருந்து விடுபடலாம். மூளைக்கழிவு யூடியூப்லேருந்து மட்டும் வரல, நீங்கள் படிக்கிற புஸ்தகத்திலிருந்தும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தும், நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள்கிட்டருந்தும், உங்களோட அட்வைஸ்லேருந்து வருதும், அதுலேருந்து பாதுகாத்துக்கணும். நான் எப்போவுமே என்னோட பதிவுகளில் அதிகமாக சொல்லுவேன், இங்கே வாங்கி இங்கே விடுற அளவுக்கெல்லாம் ட்ராவல் பண்ண விடாதீங்க, இங்கே வாங்கி இங்கேயே விட்டுருங்கன்னு சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி சில அட்வைசஸ், சில விஷயங்களை எல்லாமே இங்கே கொண்டு போகாதீங்க, சேர்த்தாதீங்க. நம்ம மனிதன் உடம்பில் அறிவும் புத்திக்கும் 2 வேறுபாடு இருக்குது. அறிவுனா என்னென்னா இன்ஃபர்மேஷன், ஞானம், நாலேஜ், என்னென்னமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் அறிவு. புத்திங்கிறது அந்த அறிவால் சேர்த்த விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றதை எப்படி பண்ணுறது, சரியாக தப்பான ஆராய்ச்சி அறிவிச்சு பண்ணுறது தான் புத்தி. அதனால் மூளைக்கழிவை பொறுத்த வரைக்கும் புத்தி அதிகமாக வேலை செய்ய வைக்கணும். அப்படின்னா புத்தி கிளியராக இருக்கணும், அறிவு கசகசன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.